வணக்கங்க. மகர ராசி லக்னமும், மகர ராசி நண்பர்களும், அன்பர்களும், அன்பினால பிறந்தவங்க அன்பர்கள், நட்பு மூலியம் பிறந்த நண்பர்கள், அன்பர்கள். அதாவது நாங்க ராமலிங்க வழியில கொஞ்ச நாள் இருந்துட்டோம். அப்புறம் சித்த வித்தைன்னு வந்துட்டோம். எங்களுடைய பூர்வீகம் ஈரோடு பக்கம். நாங்க இப்போதைக்கு ஒரு அயன் பண்ற கடை வச்சிருக்கேங்க, தொழில் ஸ்தானங்கள். ஆனா நாங்க பிறவியில உடுக்கடிச்சு குறி சொல்லும் தொழில் செய்யக்கூடியவங்க. ஏன்னா திருச்சியில் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு 19 வயசுக்கு மேலே தான் அதனுடைய முறைகள் தெரியும். அப்போ அங்கே உள்ளவங்ககிட்ட பலன் பேசி அங்கே உள்ளவங்க அந்த உடுக்கடி பாடல்கள் முறைகள் தெரியும், தெய்வத்தோட முறைகள் தெரியும். அதுக்கப்புறம் வாத்தியார் ஒரு ஸ்ரீரங்கத்தில் வரதராஜ வாத்தியார் அப்படிங்கிட்ட போய் கொஞ்சம் வேத பாடங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறேன். ஆனாலும் தெரிஞ்சிருந்தா அப்படி எல்லாம் இருந்தாலும் நாம் இந்த தொழிலில் பழிவாமுடைய தொழில், இந்த தொழில் ஜோதிட தொழில். நல்லா இருப்பவனை அவன் பாட்டுக்கு நல்லா போயிடுவான், நோண்டி விட்டு அவனுக்கு எடுத்து விடுவது. நல்லா இருக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறம் திரும்பி சிக்கலாகும். இது எல்லாம் இந்த ஜோதிடத்துறைக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த ஜோதிடத்துறையில் பழிவாங்களுடைய தொழில் நேர்மையாக கரெக்டாக நியாயமாக இருந்துட்டா அவர்களை மேலே வாழ வைத்து விடும். இப்போ அந்த காலத்து ஜோதிடருடைய கடைசி நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். இன்னைக்கு ஜோதிடர்கள் அந்த மாதிரி மிக பிரம்மாண்டமாக சம்பாதிக்கிறாங்க. கடைசி காலத்தில் உடல்நிலையை காப்பாற்ற கூட, உடல்நிலை சம்பாதிக்க கூட அடுத்தவங்களோட பிச்சை எடுக்க வேண்டிய நிலைகள். இப்படி பேசுன்னு வருத்தப்பட வேண்டாம். இதுதான் ஜோதிடரோட நிலை. பிறரை கவனிச்சு தன்னுடைய நிலைகள் என்னன்னு தெரியாமல் போயிடும். அதனால திரும்பி நம்ம இப்போ மகரத்தை வந்தோடனே 10ஆம் இடம் வேலை செய்ய ஆரம்பிச்சுது, கர்மஸ்தானம் வேலை செஞ்சிச்சு. அதனால இதை பற்றி பேச முடியாது. நன்றி, வணக்கம். மகர லக்னம், மகர ராசி. இப்போ மகர லக்னம், மகர ராசி இப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராசிக்கு 2ல் ராகு இருக்கிறாங்க. அப்போ ராசிக்கு 2ல் ராகுனா தடை. ராசிக்கு 2ல் சனி வாக்கியத்திலும் திருக்கணிதம் 3ஆம் இடத்துல இருக்கு. 3ஆம் இடத்தை வச்சு நம்ம பேசுவோம். இப்போ வாக்கியத்தில் எடுத்தீங்கன்னா சனி தடை. அப்போ இந்த மாதிரி ராசி குடியர்கள் மகராசிக்காரங்க திருமண பாவங்களில் ஈடுபடும் பொழுது இப்போ வயது பெண் திருமணங்களை பார்க்கும்போது சீக்கிரம் செட் ஆகாது. திரும்பி அலைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கே சலிப்பு வந்துடும். இந்த மாதிரி தான் இந்த ஜாதகங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்குது. அப்போ ராசிக்கு 2ல் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் சிறு தடை, காசு பண தடை, செல்வங்கள் தடை, இது எல்லாம் நடக்கும். ராசிக்கு 3ல் சனி பகவான். சனி பகவான் 3ல் வந்துட்டா சகாயஸ்தான தொழில்னு சொல்லுவாங்க. சகாயம் என்ன தொழில் வேணால் செஞ்சுக்கலாம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை, அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்லியாவது பிழைத்துக் கொள்ளலாம், இப்படின்னு இந்த ஜாதகத்துக்கு வந்துடும். ராசிக்கு 4ல் செவ்வாய். இப்போ ராசிக்கு 4ல் செவ்வாய், ராசிக்கு 9ல் செவ்வாய். அப்போ இவளுக்கு சொத்து பற்றி இவருடைய பேரில் வாங்கக்கூடாது. எப்போவுமே சொத்து பற்றி நினைக்காது. மனைவியோட பேரில் சேர்த்து வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். வண்டி வாகனங்கள் பழைய வாகனங்களை வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். புது வாகனங்கள் வாங்காது. அதே மாதிரி அண்ணன் தம்பி சகோதர ஸ்தானங்கள் இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கொள்ளும். 4ஆம் இடம் அப்படித்தான் வேலை செய்யுது, தாய் ஸ்தானம் அப்படித்தான் வேலை செய்யுது. சரி, 5ஆம் இடம், 5ஆம் சொல்லக்கூடிய சுக்கிரன் என்ன பண்ணுறாங்க, 7ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ 5 கூட இல்லை. இப்போ இளவயது பையனாக இருந்தால், திருமண நட்சத்திரமாக இருந்தால் இப்படியே காதல் பண்ணுவது, ஃபோனில் பேசி கொண்டு இருப்பது, இந்த மாதிரிலாம் இப்போ நிகழ்வுகள் ஏற்பட்டுருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்படித்தான் நடக்குது. சரி, வயதானவங்க இருந்தால் நண்பர்கிட்ட போய், வயசானவங்க 67 வயசு ஒருத்தருக்கு இன்னொரு 67 68 வயசு நண்பரோட சேர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படித்தான் இருக்கும். நண்பர்கள் தான் இழுத்துக்கொள்ளும். சரி, 6ஆம் இடம் புதன், 8ஆம் இடத்துல மஞ்சுங்க. இந்த புதன் எவ்வளோ கெட்டு போனாலும் சரி, புதன் தன்னுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுறாரு. ஸ்தான பலத்தில் புதன் வந்துட்டார்னா கவலை இல்லை. எப்படியாவது அடித்து பிடிச்சி போட்டு காசு சம்பாதிச்சுட்டு பணத்தை பெரட்டிக்கிட்டே இருப்பார். மகராசிக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. காசு பணம் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கு, அதுக்கான வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நல்லாயிருக்கும். 7ஆம் இடம் சந்திரன். 7ஆம் இடம் சந்திரன் மகராசிக்கு 7ஆம் இடங்கிறது எப்போவுமே மனைவி சாணம் கொஞ்சம் கெட்டி இல்லாமல் தான் இருப்பாங்க. 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க, உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க 7ஆம் இடத்துல மகராசிக்காரங்க. அது அப்படித்தான் இருக்குது. 8ஆம் இடம், அப்போ 8ஆம் இடத்துல சூரியனுடைய நிலை. அப்போ தகப்பனார் சாணம் தகப்பனுக்கு மகளுக்கு ஆகாது. இந்த நிலை நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். தகப்பனுடைய தொழில் மட்டும் வேணும், தகப்பனார் ஆகாதுன்றவாங்க. 9ஆம் இடம் புதன். 8ல் முடிஞ்சுன்னா தகப்பனார் சாணங்களை இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மறைவாகும். ஏன்னா ராசிக்கு 6ல் குரு இருந்தால் நல்லது செய்யாது, வெகுளியாக்கி விடும். ராசிக்கு 8ல் சூரியன் புதன். அப்போ வீடு கொடுத்த இடம் கொடுத்து மறைஞ்சிருக்கிறதுனால
இப்போதையும் அந்த ஸ்தானங்கள் இப்போ ஃபாரின் போகணும்னு முடிவு பண்ணாங்கன்னு வச்சுங்க, போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவாங்க. மகர ராசி மகர லக்னத்துக்காரங்க. அதனால் அந்த மாதிரி விஷயங்களாக இருந்தால் ஜாக்கிரதையாக இருக்கும். சரி, இப்போ மகர ராசிக்கு 9ஆம் இடம் புதன், 9 கூட 8ல், அப்போ பூர்வீகம் வலு இல்லை. சரி விட்டுருவோம். 10 கூட சுக்கிரன் 7ல், அப்போ கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. கூட்டாளிகளோட சேர்ந்து ஏதாவது தொழில் செய்து கொள்ளலாம், எப்படியா பிழைத்துக் கொள்ளலாம், ஜீவனத்துக்கு வழி உண்டு. சரி, மகரத்துக்கு 11 செவ்வாய் 9ல், அப்போ 9ஆம் இடம் கோயில் குளங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கோயில் குளங்களுக்கு போயிட்டா இந்த ஜாதகம் நல்லா இருக்கும். அப்போ 12 கூடையும் 6ல் மறைவு இருக்குது, சிறப்புகள் இல்லை. 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுகஸ்தானங்கள் நல்லா வேலை செய்யும். வீடு வாசல் கட்டக்கூடியவங்க, காசு வசதி உள்ளவங்க வீடு வாசல் பெரிய வீடு அரண்மனையாக கட்டி சுகமாக படுத்துக்கொள்வார்கள். அவர்களுக்கு தினம் ராஜகிரகமான ஜோசியர்களுக்கு புரியும், சுக்கிரன், ராகு, குரு, இவங்க 3 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா நல்லா சாப்பிட்டு நல்ல நிம்மதியாக சாப்பிட்டு தூக்குவாங்க. யாரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி யோக பாவங்கள் இப்போதைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது. மகர ராசி, நன்றி, வணக்கங்க.